எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஸ்கவுட்ஸ் அடல்ட் டென்ட்ஸ் அப்புறம் ஸ்கவுட் ட்ரூப்ஸோட டென்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது எங்களோட டென்ட், அப்புறம் அது சேர், இந்த பாக்ஸில் தான் எங்களோட ஸ்லீப்பிங் பேக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருந்தோம். இது கிளம்புற அன்னைக்கு ஈவினிங் எங்களோட அடல்ட் பேக்கிங் ஸ்டஃப் இது எல்லாமே இந்த பாக்ஸில் அந்த வாட்டர் பாட்டில் எல்லாமே வாங்கி வச்சுருந்தோம். நைட்டு ரீச் ஆகிறப்பயே 11:30 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நாங்கள் டென்ட்டெல்லாம் போட ஆரம்பித்தோம். ஸ்கவுட்ஸ் அவங்களே, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களே அவங்க டென்ட்டை அங்கே போட்டுட்டாங்க. இது வந்து ஃபுல்லாக அடல்ட் ஏரியாவில் அவங்கவுங்க டென்ட்டை எல்லோரும் போட்டுட்ருக்காங்க. பிலோ ஃப்ரீசிங் இருந்தது. நாங்கள் டென்ட்டு போட்டு தூங்க போனப்போ 1:30க்கு மேலே ஆகிடுச்சு. இது வந்து சண்டே மார்னிங் எங்களோட டென்ட்டை நான் வீடியோ எடுத்தேன். இதுதான் எங்களோட டென்ட். நானும் ஹஸ்பண்டும் இந்த டென்ட்டில் தான் இருந்தோம். சண்டே மார்னிங் வந்து ஓகேவாக இருந்தது, ரொம்ப குளிரலை. ஆனால் ஃப்ரைடே நைட்டு தான் பிலோ ஃப்ரீசிங் போச்சு. அப்புறம் சாட்டர்டேவும் ஹைக்கிங் போயிட்டோம். சாட்டர்டே நைட்டும் குளிர்ச்சு, ஆனால் ஓகேவாக இருந்துச்சு, பிலோ ஃப்ரீசிங் இல்லை. இது எல்லாமே அடல்ட்ஸோட டென்ட்டு தான். அவங்கவுங்க கொண்டு வந்த சப்ளைஸை வந்து டென்ட்டுக்கு முன்னாடி வச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் டென்ட்டுக்குள்ளே அவங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த டென்ட்டை வார்ம் பண்ணுறது, டென்ட் வார்மர், அப்புறம் ஸ்லீப்பிங் பேக், அதெல்லாம் அவங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான் கொண்டு வர்றது. இந்த ஏரியாவில் வந்து ஸ்கவுட்ஸ் யாருமே டென்ட் போட மாட்டாங்க, அடல்ட்ஸ் மட்டும்தான். அங்கே பார்த்திங்கன்னா இன்னொரு அடல்ட் எப்படி அந்த ஸ்விங்லேயே டென்ட்டு மாதிரி போட்டிருக்காரு பார்த்திங்களா, அப்படியும் போட்டுக்கலாம். அவர் வந்து அது ஒன்லி 1 பர்சன் வந்திருக்காரு, அதனால் அவர் அப்படி போட்டுக்கிட்டார். இது எல்லாமே வேரியஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டென்ட்ஸ். இந்த டென்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் நான் ஒவ்வொரு டென்ட்டாக போய் வீடியோ எடுத்தேன். இப்போ குரூப்பாக வந்தாங்க, ஸ்கவுட் ட்ரூப் இல்லாமல் குரூப்பாக ஒரு கேம்பிங் வந்திருக்காங்கன்னா இது மாதிரி இடத்துல வந்து பார்பெக்யூலாம் பண்ணி, கோல் யூசி பார்பெக்யூ பண்ணி அவங்க டின்னர்லாம் பண்ணிக்கலாம். இது இன்னொரு டென்ட்டு. அந்த ஒரே மாதிரி கலர் இருக்கிற டென்ட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதெல்லாம் வந்து ஸ்கவுட்ஸோட டென்ட்டு, அவங்களுக்கு வந்து ட்ரூப்பில் இருந்தே கொடுக்குற டென்ட்டு. மற்ற இந்த கலர் டென்ட்டெல்லாம் அடல்ட்ஸோடது, அவங்க ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கிடுறது. சிங்கிள் டென்ட்டு, அப்புறம் 2 பேர் இருக்கிற டென்ட்டு, 4 பேர் இருக்கிற டென்ட்டு, இது மாதிரி அதுலேருந்து 10-15 பேர் இருக்கிற அளவுக்கு இருக்கிற டென்ட்ஸ் கூட இருக்குது. அந்த டென்ட்டு கூட ஒன்று இருக்குது, நான் வந்து அதை காமிக்கிறேன். இந்த குளிருக்கு வந்து இந்த டென்ட்டெல்லாம் ரொம்ப குளிர் தாங்காது. ஸோ அதுக்கு வந்து இந்த ஸ்லீப்பிங் பேக்ஸு தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த ஸ்லீப்பிங் பேக்ஸை நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எங்கள் டென்ட்டுக்குள்ளே இருக்குது, அதில் காமிக்கிறேன் நான். அதை வந்து 0 டிகிரி ஸ்லீப்பிங் பேக் அப்படின்னு சொல்லுவாங்க. டவுன் ஸ்லீப்பிங் பேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த டக்கு, அந்த கூஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதோட ஃபெதரில் பண்ண அந்த ஸ்லீப்பிங் பேக், அதுதான் நல்லா குளிர் தாங்கும். இல்லைன்னா பிலோ ஃப்ரீசிங் போகிறப்பெல்லாம் பயங்கர குளிராக இருக்கும். இதுதான் எங்களோட டென்ட்டில் வந்து மேலே லைட் இருக்குது. ஆல்மோஸ்ட் நாங்கள் பேக் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த ஸ்லீப்பிங் பேக்ஸ் மட்டும் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக வச்சுருந்தேன். இது வந்து 30 டிகிரி ஸ்லீப்பிங் பேக்ஸ். அடியில் வந்து மேட்ரஸ் பேடு, ஸோ தட் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் கீழே தரையில் படுக்கிறப்ப. இதுதான் நான் சொன்ன அந்த டவுன் ஸ்லீப்பிங் பேக், கூஸ் ஃபெதரில் பண்ணுறது. அது அடியில் இருக்கிறது மேட்ரஸ் பேடு. அப்புறம் பேக்கிங் எல்லாம் முடிச்சாச்சு. இதுதான் எங்களோட டென்ட்லேருந்து வெளியே லுக்கு. காலையில் இப்படி மாதிரி பார்க்குறப்ப ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது. அப்புறம் எங்கள் பாக்ஸில் நாங்கள் எல்லாத்தையுமே பேக் பண்ணி வச்சுட்டோம் ஆல்மோஸ்ட். அதனால தான் உள்ளே மற்ற ஐட்டம்ஸ்லாம் காமிக்க முடியல. ஹெட் லேம்ப் அதெல்லாம் இருந்துச்சு. இதுதான் நான் சொன்ன அந்த 10 பேர் படிக்கிற மாதிரி இருக்கிற டென்ட்டு. இது வந்து வென்ச்சர் க்ரூ அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து தனியாக டென்ட்டு போட்டுப்பாங்க. அடல்ட்ஸ் கூட இருக்க மாட்டாங்க, ஸ்கவுட்ஸ் நார்மல் ஸ்கவுட்ஸ் கூட இருக்க மாட்டாங்க. இவங்க வந்து எக்ஸ்ட்ரா லெவல் அச்சீவ் பண்ணதால் அந்த வென்ச்சர் க்ரூ அப்படின்ட்டு இதில் 10 பேர் படிக்கிற மாதிரி. இதில் உள்ளே போய் நிற்கிறது கூட வசதியாக இருக்கும். எங்கள் டென்ட்லலாம் நிற்க முடியாது, இதில் நின்றுக்கலாம். ஸோ இது வந்து 10 பேர் படுத்துக்கலாம் இதில். இவங்க வந்து தனியாக டென்ட் போட்டுப்பாங்கன்னு நான் சொன்னேன் இல்லையா, அவங்களும் தனியாக கிச்சன் எல்லாமே தனியாக செட் பண்ணிப்பாங்க. அவங்க ட்ரெய்லருமே தனியாக தான் கொண்டு வருவாங்க. இதுதான் அவங்களோட கிச்சன் செட்டப். அந்த பசங்க காலையில் ஆல்மோஸ்ட் பேக் பண்ணி முடிச்சுட்டாங்க. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க சண்டே மார்னிங். அங்கே ஒரு சின்னதாக ட்ரெய்லர் இருக்குது பார்த்திங்களா, அதுதான் இவங்களோட ட்ரெய்லர். இவங்க இந்த ஸ்டஃப் எல்லாம் இவங்க இதில் ஏற்றி இவங்க இதை தனியாக கொண்டு போயிடுவாங்க. அந்த ட்ரக்கில் தான் அந்த ட்ரெய்லரை லோட் பண்ணி கொண்டு போயிடுவாங்க. ஸோ எல்லாருமே அவங்கவுங்க பேக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எப்போவுமே நல்லா குளிரிட்டு தான் இருந்துச்சு, ஆனால் பிலோ ஃப்ரீசிங் கிடையாது. ஸோ சீக்கிரம் பேக் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்ட்டு. இது எங்களோட டென்ட்டு தான். இதை வந்து எப்படி டிஸ்மேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக தான் உங்களுக்கு இந்த வீடியோவை எடுத்தேன். டென்ட்டு போடுறது கற்றுக்கிட்டா அதெல்லாம் ரொம்ப ஈஸி தான். ஆனால் எனக்கு வந்து போடுறது எடுக்கிறதுலாம் தெரியாது. நான் பார்த்துருக்கேன், எதுவும் பார்த்தீங்களா, ரொம்ப ஈஸியாக அப்படியே டிஸ்மேண்டில் பண்ணிடலாம். அதே மாதிரி அதை ரோல் பண்ணி வச்சிடணும். நாங்கள் எல்லாம் பேக் பண்ணி முடிச்சுட்டு திரும்ப அந்த மெயின் ஏரியாவில் டென்ட், அந்த ட்ரெய்லர் எல்லாம் இருந்தது இல்லையா, கிச்சன் செட்டப்பு, அந்த இடத்துக்கு நாங்கள் காரை கொண்டு போய் பார்க் பண்ணி திரும்ப வச்சுட்டு அங்கே போய் எல்லாேருக்கும் க்ளீனிங்க்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தோம். என் ஹஸ்பண்ட், என் பையன் எல்லாருமே க்ளீனிங் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க.
இங்கே சின்னதாக ஒரு ரெஸ்ட் ரூம் தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் அந்த வாட்டர்லெஸ் ரெஸ்ட் ரூம். இந்த மாதிரி 2 ரெஸ்ட் ரூம் தான் அந்த ஏரியாவிலே அந்த கேம்ப் சைட்டில் இருந்துச்சு. எல்லாருமே பேக்கிங் பண்ணி ரெடி ஆகிட்டாங்க. க்ளீனிங் பயங்கரமாக க்ளீன் பண்ணுவாங்க. லீவ் நோ ட்ரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நம்ம எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நல்லா ஆர்கனைஸ் பண்ணி பேக் பண்ணி திரும்ப அடுத்த கேம்புக்கு போகிறப்ப ரெடியாக இருக்கிற மாதிரி அந்த ட்ரெய்லரில் செட் பண்ணி வச்சுட்டு தான் கிளம்புவாங்க. இது வந்து எல்லோரும் பசங்க அடல்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து பண்ணுவாங்க. இந்த ஏரியாவில் தான் கிச்சன் செட்டப் இருந்தது அடல்ட்டோடது. நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா போய் பாருங்கள், நான் டிஸ்கிரிப்ஷனில் கூட லிங்க் கொடுக்குறேன். இது எல்லாமே பசங்களோட பேக்ஸு அப்புறம் டென்ட்டு எல்லாம் பேக் பண்ணி ரெடியாக வச்சுருக்காங்க. இந்த இடம் எவ்வளோ க்ளீனாக வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. இப்படி தான் ஒவ்வொரு கேம்ப் போகிறப்பையும் எப்படி பார்த்தாங்களோ அதே மாதிரி க்ளீன் பண்ணி எந்த ட்ரேஸுமே இல்லாமல் வச்சுட்டு வருவாங்க. அதனால தான் இந்த ஸ்கவுட்ஸ் வந்து நிறைய ஸ்கில்ஸ் கற்றுக் கொடுக்கும். லைக் ஆர்கனைசேஷனல் ஸ்கில்ஸ், குக்கிங், அப்புறம் டீம் ஒர்க்கு, குரூப் ஒர்க்கு, அப்புறம் எமர்ஜென்சி ப்ரிப்பேர்ட்னஸ், ஃபஸ்ட் எய்ட், இது மாதிரி நிறைய கற்றுக் கொடுப்பாங்க. அதனால தான் இது வந்து ஸ்கவுட் ட்ரூப்பில் இருக்கிறது வந்து ஒரு ஹானரபிள் மென்ஷன்னே சொல்லலாம். இது வந்து அவங்களோட ஒரு ட்ரெய்லர். இதில் தான் அந்த ஸ்கவுட்ஸ் அடல்ட்ஸ் கிச்சன் செட்டப் அதெல்லாம் ஏற்றிட்டுருக்காங்க. அந்த கேம்ப் ஃபயர் பண்ண அந்த அந்த வெசல் கூட உள்ளே லோட் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ இது மாதிரி 3 ட்ரெய்லர் கொண்டு வந்திருந்தாங்க. இந்த ஒரு ட்ரெய்லரில் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி ஏற்றிட்டுருக்காங்க. அப்புறம் இது வந்து செகண்ட் ட்ரெய்லர். இதில் வந்து அந்த கிச்சன் யுட்டென்சில்ஸ் எல்லாம் இருந்தது. அந்த பாக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அது மேலே அந்த டென்ட்ஸ், அந்த ஸ்கவுட்ஸோட டென்ட்ஸ் எல்லாமே லோட் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். எப்படி ஆர்கனைஸ் பண்ணி நீட்டாக லோட் பண்ணியிருக்காங்கன்னு. இந்த ட்ரெய்லர்லாம் கொண்டு போய் ஒரு சர்ச்சில் பார்க் பண்ணிடுவாங்க. அந்த சர்ச்சில் தான் எவ்ரி வீக் அவங்க மீட் பண்ணுவாங்க. ஸோ அடுத்த கேம்ப் போகிறப்ப அப்படி இந்த பிக்கப் ட்ரக் இருக்கு இல்லையா, இதில் வந்து அந்த ட்ரெய்லரை மாட்டி எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ இப்போ வந்து நாங்கள் கேம்ப் சைட்டை விட்டு கிளம்பிட்டோம். அந்த ட்ரெய்லர் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் அந்த பிக்கப் ட்ரக்கில். இது எல்லாருமே அடல்ட் வாலண்டியர்ஸ் தான். வாலண்டியர்ஸ்னால் பேரண்ட்ஸ் தான். அவங்கவுங்க ட்ரெய்லர் அவங்கவுங்களோட இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணுறது தான். இதுக்கெல்லாம் யாருக்கும் வந்து தனியாக பேமெண்ட் பண்ணி அப்படிலாம் கூப்பிட்டு வர்றதில்ல. எல்லாமே பேரண்ட் வாலண்டியர்ஸ், அடல்ட் வாலண்டியர்ஸ் தான். அவங்க தான் அந்த பசங்களையும் அவங்களோட காரில் கூட்டிகிட்டு போவாங்க, கூட்டிகிட்டு வருவாங்க. இந்த ட்ரெய்லர்ஸ் எல்லாமே அப்படி தான். இந்த இடம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் நாங்கள் அடல்ட்ஸ் இருந்த கேம்ப் போட்டிருந்த கேம்ப்பு தான். அந்த இடம்லாம் எவ்வளோ க்ளீனாக இருக்குது பார்த்திங்களா. இப்படி தான் க்ளீன் பண்ணி வச்சுட்டு வரணும். இது வந்து நான் சொன்னேன்ல அந்த வெஞ்சர் க்ரூ ட்ரெய்லர், அவங்களும் ரெடி ஆகிட்டாங்க க்ளீன் பண்ணி. ஸோ எல்லாருமே அப்படி அந்த கேம்ப் சைட்டை விட்டு வெளியே போக ஆரம்பிச்சிட்டோம். இந்த கேம்ப் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஃபன்னாக இருந்துச்சு. சண்டே மார்னிங் கொஞ்சம் அப்படி மழை வர மாதிரி தான் இருந்துச்சு. இந்த ஏரியா பார்த்திங்கன்னா கருப்பாக இருக்குது பார்த்திங்களா. இந்த இடம்லாம் வந்து கண்ட்ரோல்டு ஃபயர்னு சொல்லுவாங்க. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து இதை வந்து இது மாதிரி ஃபயர் பண்ணி ப்ரிவெண்ட் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ தட் நேச்சுரல் ஃபாரஸ்ட் ஃபயர்லாம் வராமல் இருக்கும். அதுக்காக இது மாதிரி அந்த ஏரியா ஃபுல்லாக இது மாதிரி கண்ட்ரோல்டு ஃபயர் பண்ணி வச்சுருந்தாங்க. இங்கே பார்த்திங்கன்னா எங்கள் முன்னாடி ஒரு ட்ரெய்லர் போகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.